அன்பு வணக்க நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கு ரிஷப ராசியில் 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களோட வாழ்க்கையின் வெற்றிகளை பார்ப்போம். சரி, ரிஷப ராசி என்றாலே சுக்கிரனுடைய ராசி, சுக்கிரனுடைய வீடு 2ஆம் ராசி. ஸோ இந்த ராசியில் பிறந்தவர்கள் ரொம்ப வெற்றி பெறுவார்கள். இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. ஏன்னு சொன்னாக்கா, சுக்கிரன் இவர் அள்ளி கொடுப்பதில் ரொம்ப வல்லமை பெற்றவர்கள். பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தயாராக இருக்கணும். சரி, அப்படி இருக்கும்போது 6ஆம் தேதி சுக்கிரனுடைய எண். அப்படி இருக்கும் போது இரு சுக்கிரனும் சேரும் போது இவங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. இவங்க எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும், ஆடம்பரமாக இருக்கணும், நல்ல சொத்து சேர்க்கையோடு வாழணும், பொன் பொருள் சேர்க்கணும். இவங்க உடலில் நகைகள் போடணும்னு ஆசைப்படுவாங்க, சந்தோஷமாக இருக்கணும். இவங்களோட எண்ணமே அதுதான், எப்போதுமே நான் சந்தோஷமாக இருக்கணும், பிறர் முன்னாடி நான் ஒரு கம்பீரமாக உயர்ந்த நிலையில் வாழணும் அப்படின்னு நினைக்கிறது இவங்களுக்கு இயற்கையான ஒன்று. கல்வி, இவங்களுக்கு சிறந்த கல்வி ஞானம், அதுக்கப்புறம் தொழில், சொந்த தொழில் வெற்றி அடைவது இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு தசாபுத்தி சரியாக அமைந்தால் இவங்க மல்டி மில்லியனர். தசாபுத்தி இவங்களுக்கு சரியாக அமையணும். அப்படி அமைந்தால் கண்டிப்பாக இவங்க ஒரு மல்டி மில்லியனர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. முயற்சி தான். ஆனால் அதே நேரத்தில் இவங்க ரொம்ப செலவும் செய்வார்கள். ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சம்பாதிக்கிறது பத்தாதுனாக்கா செலவு பண்ணுறதும் பத்தாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து 15ஆம் தேதி, இந்த 15ஆம் தேதி பிறந்தவர்கள் மேலும் வெற்றி அடைவார்கள். என்ன காரணம்னு சொன்னாக்கா, இவங்களுக்கு 1-5, அதாவது சூரியனும் புதனும் சேருகிறார்கள். சரி, சூரியனும் புதனும் சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா, அரசாங்க சம்பந்தப்பட்ட வியாபார வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் புதனும் அங்கே சேர்வதனால இவங்களுக்கு பேச்சு திறமை, தனி ஆற்றல், அறிவாற்றல், அறிவு கூர்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ இவங்கக்கிட்ட நம்மளால் பேசி ஜெயிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இவங்களுக்கு தனித்திறமை உண்டு, பேச்சு திறமை. இவங்க ப்ரொஃபஸர் ஆனாலும் சரி, எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சரி, இவங்களோட பேச்சு திறமை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இவங்களோட வாழ்க்கை வெற்றி அடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்துறை, வர்த்தகத்துறையிலும் இவங்க கொடிகட்டி வாழ்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 24ஆம் தேதி பிறந்தவர்கள் சந்திரனும் ராகுவும் சேர்வதனால் இவங்களோட அறிவாற்றல் பார்த்திங்கனாக்கா அதை விட கூர்மையாக இருக்கும். ஆட்டோமொபைல், இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இது சம்மந்தப்பட்ட துறைகளில், அதுவும் இப்போ முக்கியமாக இந்த ஏஐன்னு சொல்கிறாங்க, இதிலெல்லாம் இவங்க சொல்லவே வேண்டாம். ஆற்றல்ன்றது இவங்களுக்கு அளவுக்கேற்ற ஆற்றலாக இருக்கும். மேற்கொண்டு இந்த சோஷியல் மீடியாலேயே இவங்க நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சந்திரனும் ராகுவும் சேர்ந்தாலே அந்த தனி ஆற்றல் இவங்களுக்கு, சிந்தனை, கூர்மையான சிந்தனையாகவும் அறிவாற்றலும் அதிகமாக இருப்பதனால புது முயற்சிகள், வியாபார சம்பந்தப்பட்ட யுக்திகள், பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய, இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம். எப்படி தான் அவங்க ஒரு சாதாரண வாழ்க்கையிலேருந்து திடீர்னு இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் புதிய வெற்றியை கண்டிருப்பாங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், அது இதுன்னு இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் கொடிகட்டி வாழ்கிறாங்க. அதில் ஒரு சிலர் இந்த எண்களில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஏன்னு சொன்னால் இவங்களோட அறிவாற்றல் அந்த அளவுக்கு ஒரு கூர்மையாக அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்கள். சரி, மொத்தத்தில் இந்த 3 எண்களிலும் பிறந்தவர்கள் ரிஷப ராசியில் இருப்பதனால இவங்களுக்கு அதிகமான திறமையும் ஆற்றலும் இருந்தாலும் ஒரு சில மைனஸ் பாயிண்ட் இருக்குது இவங்களுக்கு. சந்தோஷம், அதாவது நான் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சி சம்பாதிச்சதை இழந்துருவாங்க. இதில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இரு இடத்துலையும் சுக்கிரன் வருவதனால, பிறந்த தேதியும் சுக்கிரனோடைய இருக்கிறது, ரிஷப ராசியும் சுக்கிரனோடையது இருக்குது. எவ்வளவுக்கு சம்பாதிக்கிறாங்களோ அதை மறுநாளே செலவு செய்யக்கூடிய ஆற்றலும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும்.
சொற்று சேர்க்கை நிறையாக சேர்ப்பார்கள். அதே நேரத்தில் தன்னோட சந்தோஷத்துக்காக இதையெல்லாம் இழப்பதற்கும் இவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் இவங்க சேர்க்கக்கூடிய சொத்துக்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்கள், ஏன்னா இவங்கள வாங்க சுற்றி பார்க்க போகலாம், வாங்க அங்கே போகலாம் இங்கே போகலான்னாக்கா இவங்களும் போயிடுவாங்க. சரி, நண்பர்களுக்காக இவங்க செலவு பண்ணுறதுக்கும் மற்றவர்களுக்காக சரி பரவாயில்ல உங்கள்கிட்ட இல்லையா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் செலவழிக்கக்கூடிய எண்ணம் நிறையா இருக்கும். இவங்களுக்குன்னு தனியாக சேர்த்துக்கொள்ள எண்ணம் இருக்காது. ஸோ ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் வாழ்க்கை வெற்றி பெற எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். நன்றி, வணக்கம்.